ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் அப்கமிங்கில் வரப்போகிற ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அண்ட் அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான முக்கியமான ஹிஸ்ட்ரி கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ரயில்வே எக்ஸாமில் கேட்ட ஹிஸ்ட்ரி கொஷின் தான். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் அதோடைய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல இதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், எ சிங்கிள் நரேட்டிவ் detailing one of Buddha's former existence is known by which of the following names? ஓகே, புத்தாவோட ஃபார்மர் எக்ஸிஸ்டன்ஸை கீழே உள்ள இந்த 4 இதில் எது வந்து இந்த புத்தாவோடைய ஃபார்மர் எக்ஸிஸ்டன்ஸை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இது வந்து ஜட்டாகா. ஓகேவா? ஸோ இதில் ட்ரைபிட்டகா, நமக்கு ட்ரைபிட்டகான்றது தெரியும். இது வந்து என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த புத்திசம் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட்டை தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபிட்டகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக என்ன லாங்குவேஜில் எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா இதுவும் கேட்டிருக்காங்க, பாலி லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ அந்த ட்ரைபிட்டகா அப்படின்னா என்னென்னா இதில் வினய பிட்டகா, சுட்ட பிட்டகா, அதே மாதிரி அபிதம பிட்டகா, இந்த 3 டைப்பில் இருக்குது. ஓகேவா? வினய பிட்டகா அப்படின்னா அந்த இது வந்து என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு மாங்க் துறவிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ரூல்ஸு, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், அதாவது புத்தாவுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கொள்கைகள் கோட்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வினய பிட்டகா வந்து சொல்லுது. ஓகேவா? சுட்ட பிட்டகா அல்லது சுற்ற பிட்டகான்னு சொல்லுவாங்க. இது வந்து புத்தாவுடைய டீச்சிங்ஸை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட பிட்டகான்றது. அபிதம பிட்டகான்றது ஃபிலாசபிக்கல் அனலைசிஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. புத்தாவோட டீச்சிங் சொல்றது வந்து எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சுற்றப்பிட்டகா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தம்மபடா டீச்சிங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதை கொஸ்டின் இப்படியே கேட்டே இந்த தம்மபடா டீச்சிங் வந்து இது வந்து இந்த 3 பிட்டகா இருக்கு பார்த்தீங்களா, இதுல எதுல வரும் அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் in the Pallava administration, which was the smallest administrative unit directly managed by the local self-governing assemblies? So இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஊர். ஓகேவா? ஸோ இங்கே பல்லவா அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் ஸ்மாலஸ்ட் முக்கியமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தான். ஓகேவா? ஸோ இதில் வில்லேஜ் தான் முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, வில்லேஜ் வாஸ் த பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் டூரிங் த பல்லவா பீரியட். பல்லவா பீரியடில் அது வில்லேஜ் தான் முக்கியமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த வில்லேஜ் அசம்பிளியை வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்னிங் அசம்பிளியான கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா மண்டலம்ன்றது பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ரொவின்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்டலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா பல்லவா பீரியடில் டிஸ்ட்ரிக்ட். நாடுன்றது பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வில்லேஜ். இந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம் ஸ்மாலஸ்ட் வில்லேஜ் யூனிட், இதை தான் பார்த்தீங்கன்னா ஊர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 4ல் எதுனாலும் கேட்கலாம். இதில் கேட்டது இப்போ ஊருக்கு கேட்டிருக்காங்க. கொட்டம்னா என்னன்னு கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டலம்னா என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ மண்டலம்னா ஒரு பெரியது நம்ம சொல்லிடுவோம், ஒரு லார்ஜ் ப்ரோவின்ஸ் அப்படின்ட்டு. இந்த கொட்டம் வந்து முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது கூட என்னன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அசம்பிளியே பார்த்தீங்கன்னா இந்த இதில் பல்லவா பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் அசம்பிளி வந்து இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம ஊர் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்னு சொன்னோம். ஓகேவா? வில்லேஜில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பில் இருந்திருக்கு. அது என்னென்னன்றதை கூட கேட்பாங்க. இதில் ஊர்ன்றது பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் காமன் வில்லேஜ். ஓகேவா? வில்லேஜ் அசம்பிளி தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வில்லேஜ் அசம்பிளி தான் ஊர் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகாசபா அல்லது சபா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் த பிரம்மதேய வில்லேஜ். இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பிரம்மதேயா அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது வில்லேஜ் கிராண்டட் டு பிராமின்ஸ். பிராமின்ஸுக்கு வில்லேஜை வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, கிராண்ட் பண்ணுறோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா பிரம்மதேயா அப்படின்ற மாதிரி கொஷினே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது எப்படி கேட்டிருக்காங்கன்னா வில்லேஜ் கிராண்டட் டு பிராமின்ஸ் இன் பல்லவா பீரியட் அப்படின்னே கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இது முக்கியமானது, அதனால அதை வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நகரம்ன்றது பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் மெர்ச்சன்ட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் டவுன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சிஸ்டமைசேஷன் ஆஃப் ஜெயின் கலானியல் லிட்ரேச்சர் டுக் பிளேஸ் அட்.
எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெயின் அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிசேஷன் ஆஃப் ஜெயின் கலானியல் லிட்ரேச்சர் எங்க வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஜெயின் கவுன்சில் எங்க நடந்துச்சு அப்படின்னா பாடலிபுத்ரால நடந்துச்சு. ஓகேவா. ஸோ இதுல நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்ரால வந்து நடந்துச்சுன்ட்டு. இது எதுக்காக அப்படின்னா இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பர்பஸ் வந்து ரொம்ப முக்கியம். டு கம்பைல் அண்ட் சிஸ்டமேட்டைஸ் த டீச்சிங் ஆஃப் மகாவீரா. மகாவீராவோட அந்த சிஸ்டமேட்டைஸ் அண்ட் அவங்களுடைய டீச்சிங்கை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஜெயின் கவுன்சில் வந்து நடந்துச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இது கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஜெயின் காலோனியல் லிட்ரேச்சர் இது வந்து அகமாஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அகமாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து நம்ம அந்த கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம அங்கே எப்படி வந்து பிட்டகா அந்த நம்ம இது சொன்னோம் ட்ரைபிட்டகான்னு சொன்னோம் புத்திசம்ல, அதே மாதிரி இந்த அகமாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெயின் டெக்ஸ்ட். ஓகேவா. ஸோ இது டெக்ஸ்ட் ஆஃப் ஜெயினிசம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகமாஸ். இதை கொடுத்தே கேட்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி அங்கே எப்படி நம்ம வந்து சொன்னோம் அந்த வந்து டெக்ஸ்ட் எல்லாமே என்ன லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னா பாலி லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. இங்கே வந்து மெயினாக என்ன லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பிராக்ரிட் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதுவும் முக்கியம். இது கொஷின் எப்படியே கேட்டிருக்காங்க. இந்த அகமாஸ் வந்து மெயினாக எதில் எழுதியிருப்பாங்க பாலியா பிராக்ரிட்டா சான்ஸ்கிரிட்டா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. பிராக்ரிட் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜெயின் கவுன்சில் பார்த்தீங்கன்னா எங்கே நடந்துச்சு அப்படின்னா வல்லாபியில் நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அகமாஸ் வேர் அரேஞ்ச்டு அண்ட் ரெக்கார்டட் இன் ரிட்டன் ஃபார்மில் அகமாஸை வந்து ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்ன கவுன்சிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஜெயின் கவுன்சிலில் தான். ஓகேவா. ஓகே. அதுக்கப்புறம் இந்த லும்பினின்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இது இந்த இடம் எதுக்காக ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புத்தாவுடைய பர்த் பிளேஸ். அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே லும்பினியில தான் பிறந்தார். ஓகேவா. ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க புத்தாவுடைய இது பர்த் பிளேஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா லும்பினி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின். டூரிங் சதவாஹனாஸ் கிங்டம் வாட் இட் த டேர்ம் அஹாரா ஆர் ராஷ்டிரா ரெஃபர்ஸ் டு. அஹாரா அல்லது ராஷ்டிரான்றது எதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுது அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இதோடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா. சதவாகனா பீரியடில் பார்த்தீங்கன்னா அஹாரா ராஷ்டிரான்றது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சதவாகனா கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை வந்து பிரிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அஹாரா ஆர் ராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் முக்கியம். இந்த அஹாரா ராஷ்டிரான்றது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா அதான் அஹாரா ராஷ்டிரான்னு சொல்கிறாங்க. அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா இந்த அஹாரா ஆர் ராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ வில்லேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இது பார்த்தீங்கன்னா என்னதுன்னா கிராமா. ஓகேவா. ஸோ சாத்வாகனா பீரியடில் வில்லேஜை வந்து என்னன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா கிராமா. ஓகேவா. ஸோ அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா அஹாரா, வில்லேஜ் லெவல்னு பார்த்தீங்கன்னா கிராமா. ஓகேவா. அடுத்த கொஸ்டின். Who were the Oharikas in judicial structure of the Magadha period? ஸோ இது முக்கியம். இந்த ஓஹரிகாஸ் அப்படின்னா என்ன மகதா பீரியட்ல பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா லாயர் அண்ட் ஜட்ஜு அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓஹரிகாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதையும் பார்த்து வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஓஹரிகாஸை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ராஜுகாஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து கேட்டிருக்காங்க. இந்த ராஜுகாஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர். இங்கே எப்படி ஓஹரிகாஸ்ன்றது லாயர் ஜட்ஜை வந்து மீன் பண்ணுதோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து ராஜுகாஸ். ஓகேவா. ஸோ இது முக்கியமானது. இந்த ராஜுகாஸை பொறுத்த வரைக்கும் நான் இது ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா இந்த ராஜுகாஸ் தான் பார்த்தீங்கன்னா அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த ராஜுகாஸை. ஓகேவா. இதுவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில்
இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இந்த ஜஸ்டிஸையும் அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து டீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இந்த அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து முக்கியமானது, ராஜுகாஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாமத்ராஸ். மகாமத்ராஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அஃபீஷியல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜஸ்டிஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா மகாமத்ராஸ். ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜுகாஸ் முக்கியம், ஏன்னா இது அசோகா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The Saka dynasty in India was founded by. ஓகே, சாக்கா. சாக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை சித்தியான்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியன் ஒரு ட்ரைபு. ஓகேவா? ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க, என்ட்ரு ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா சாக்கான்னு சொல்லலாம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போனாலும் கேட்கலாம். சித்தியான்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைபு. ஓகேவா? இவங்க இந்தியாவுக்கு எங்கே வராங்கன்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறாங்க. அப்படி உள்ளே வந்ததில் பார்த்தீங்கன்னா இவங்கள ரூலர், அதாவது ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா மாவிஸ் ஆர் மோகா. ஓகேவா? ஸோ இவங்க தான் வேறு தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா இங்கே வந்து இந்த சாக்கா டைனஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோடைய ஃபவுண்டர் ரொம்ப முக்கியம், மாவிஸ் ஆர் மோகான்னு சொல்லிட்டோமா? கரெக்டாக? ஸோ இப்போ இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஷாக்கா ரூலர் யார் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் மாவிஸ் தான், ஏன்னா இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணாருன்னு சொன்னேன்ல. கரெக்டாக? இது எங்கே ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன், உள்ளே என்ட்ராகிறதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைப் எங்கே உள்ளே வராங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பகுதியெல்லாம் உள்ளே வராங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கா டைனஸ்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்கள இந்த சாக்காஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டோ சித்தியன்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன். ஓகேவா? இந்த இங்கே சித்தியன்ஸ்னு கூட கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, இண்டோ சித்தியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு முக்கியமான ரூலர் யார் அப்படின்னா ருத்ரதாமன் ஒன்று. ஓகேவா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சாக்கா ரூலர்லேயே ரொம்ப முக்கியமான ஆள்னு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரதாமன் ஒன்று தான். இதை எப்படி கேட்பாங்கன்னா ருத்ரதாமன் ஒன் பிலாங்ஸ் டு விச் டைனஸ்டின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான ரூலர்ஸ் எல்லாமே எந்த டைனஸ்டி சார்ந்தாங்கன்றதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ he was the powerful ruler of western satrapas. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரதாமன் இது ரொம்ப முக்கியம், வெல் நோன் ஃபார் ஜுன்னகாத் இன்ஸ்கிரிப்ஷன். ஏன்னா இப்போ இந்த ஜுன்னகாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த ரூலரை வந்து சார்ந்தது அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ருத்ரதாமன் ஒன்று. ஓகேவா? அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன இதில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த நாகாபண்ணான்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லேட்டர் சாக்கா ரூலர். ஓகேவா? ஸோ இவர் இப்போ இந்த மாவிஸ் மோகான்னு சொன்னோம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபவுண்டரு. இவர் பார்த்தீங்கன்னா சாக்கா ரூலருடைய, அதாவது லேட்டர் சாக்கா ரூலர். இவரும் பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு வெஸ்டர்ன் சத்ரபாஸ். ஓகேவா? ஸோ இதை தான் பிலாங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மியாண்டர் ஒன்னுன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இவரை எப்படி இங்கே சாக்காஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ருத்ரதாமன் ஒன்று இவங்கெல்லாம் இந்த சாக்கா ரூலர் பிலாங் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இண்டோ சித்தியன்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த மியாண்டர் ஒன்னுன்றது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா இண்டோ கிரீக் ரூலர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி he associated with the text of மிலிண்ட பன்ஹா. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே நான் எழுதுறேன், he associated with the Buddhist text என்ன அப்படின்னா மிலிண்ட பன்னா. ஸோ இந்த புத்திஸ்ட் டெக்ஸ்ட் மிலிண்ட பன்ஹா இருக்கு பார்த்தீங்களா, இதில் அசோசியேட்டான முக்கியமான ரூலர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதை இண்டோ கிரீக் ரூலரான மியாண்டர் ஒன்று. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following Vedas mentioned the names of some learned ladies like Vishwavara, Apala and Gosha who composed mantras and attained the rank of rishis?
ஓகே. ஸோ இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த கீழே உள்ள எந்த வேதாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஸை பற்றி, அதாவது 3 உமன் ஸ்காலர்ஸை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வேதால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதால. ஓகேவா? ஸோ இதோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இங்கே கொடுக்குறேன். ரிக்வேதா தான் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் வேதான்னு பார்த்தீங்கன்னா ரிக்வேதா தான். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வேதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிம்ஸ்னா மந்த்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாகஸ் தான் கம்போஸ் பண்ணுவாங்க. அவங்கள தான் பார்த்தீங்கன்னா ரிஷி. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிம்ஸை வந்து கம்போஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா ரிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா இங்கே சில உமன் ஸ்காலர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிம்ஸை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யார் அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது விஸ்வவரா, அப்பலா, கோஷா, இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஹிம்ஸை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்போஸ் பண்ணவங்கள தான் ரிஷின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ரிஷின்ற அந்த பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணினது இவங்க தான். ஓகேவா? ஸோ அதை தான் இவங்க டைரக்டாக கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இந்த 3 பேர்ல. ஓகேவா? ஹிம்ஸ் மந்த்ராஸ்ன்னு சொல்லணும். பார்த்தீங்களா ரிக்வேதால பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை ஹிம்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா 1028 ஹிம்ஸ் இருக்கு. இதுவும் கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1028 வந்து ஹிம்ஸ் இருக்கு. அதே மாதிரி சாமவேதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? கண்டைன்ஸ் மெலடிஸ் அண்டு சான்ஸ் டெரைவ்டு மெயின்லி ஃப்ரம் த ரிக்வேதா. ஓகேவா? அதுக்கப்புறம் அதர்வ வேதான்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ஸ் அண்ட் சாம்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் த டெய்லி லைஃப். யஜுர்வேதான்றது ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் சாக்ரிஃபைசஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இது வந்து எந்த வேதாவை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Which of the following Buddhist text containing stories related to the previous birth of the Buddha? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. previous birth of the Buddha இது என்ன அப்படின்னாக்கா ஜட்டாகா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா புத்தாவுடைய இயர்லி லைஃப்பை வந்து பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அது இவங்க தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மற்ற ஆப்ஷனை பார்த்தோம்னா மனுஸ்மிருதி அப்படின்னாக்கா என்னது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு லா புக்கு. கரெக்டா? ஸோ ஏன்ஷியன்ட் தர்மசாஸ்திரா, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் தர்மசாஸ்திரா, அதாவது ஒரு லா புக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மனுஸ்மிருதின்றது. அதுக்கப்புறம் பஞ்சதந்திரா. ஸோ பஞ்சதந்திரா எழுதுனது யாரு அப்படின்னா விஷ்ணு சர்மா தான் பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திராவை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரா, இது ரொம்ப முக்கியம். அர்த்த சாஸ்திரா எழுதுனது யாரு அப்படின்னா கௌட்டில்யா ஆர் சாணக்கியா. ஓகேவா? இவர் யாருடைய பீரியட்ல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டூரிங் த ரெயின் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. இதுவும் முக்கியமான கொஸ்டின். சந்திரகுப்த மௌரியா பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த சாணக்கியா ஆறு கௌட்டில்யான்னு சொல்லுவாங்க அவர் இருந்தார். அவர் எழுதுனது தான் பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரா. இந்த அர்த்த சாஸ்திராவை பொறுத்த வரைக்கும் இதில் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இது வந்து என்ன சொல்லுது, இந்த புக்கு வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா ஒரு ஒரு அரசர் வந்து ஒரு நாட்டை வந்து எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனையும் அதே மாதிரி அந்த பொலிட்டிக்கல் பற்றியும் பாலிடிக்ஸை பற்றியும் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த கௌட்டில்யா எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதாவது இது கொஸ்டினே கேட்டிருக்காங்க. இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு எ கிங் should rule a ஸ்டேட். ஸோ அதை எப்படி ஆட்சி பண்ணணுன்ற அந்த ஆட்சி நிர்வாகத்தை, அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிடிக்ஸு, இந்த எக்கனாமி, ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்த சாஸ்திரா புக்கு. அதை எழுதுனது கௌட்டில்யா. ஓகே, அடுத்த கொஸ்டின். which Gupta emperor was known as the Napoleon of India due to his military conquest and strategic warfare?
ஸோ அவருடைய மிலிட்ரி கான்குவஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் வார்ஃபேர்னால அவர் நெப்போலியன் ஆஃப் இந்தியான்றது யார் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா. சமுத்திரகுப்தா தான் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த சமுத்திரகுப்தாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது இவருடைய இப்போ விக்ட்ரிஸ் இவர் கான்குவஸ்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவரோட கான்குவஸ்ட் பண்ணி நிறையா வந்து வின் பண்ணியிருப்பார்ல, அந்த வெற்றியை வந்து சொல்கிறது எது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இப்படியே கேட்பாங்க கொஸ்டின். அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த ரூலரை பற்றி, எந்த ரூலருடைய அந்த விக்டரியை பற்றிலாம் பேசுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. ஓகேவா? சமுத்திரகுப்தா. ஓகேவா? ஸோ அந்த ஒரு இந்த அவர் நிறைய பண்ண அந்த மிலிட்ரி கான்குவஸ்ட்டு, அதே மாதிரி இவருடைய ஒரு தந்திரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு போரிடும் முறை, இதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை நெப்போலியன் ஆஃப் இந்தியான்றது அந்த குப்தா பீரியடில் வந்து இவரை வந்து அழைச்சாங்க. ஓகேவா? அடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம். சமுத்திரகுப்தா இவர் வந்து ஒரு பவர்ஃபுல் ரூலர், நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹி கண்டக்டட் நியூமரியஸ் மிலிட்ரி கேம்பைன்ஸ் அக்ராஸ் நார்த்தன் அண்ட் சதர்ன் இந்தியா. ஸோ இதுவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்டென்சிவ் கான்குவஸ்ட் அண்ட் மிலிட்ரி ஸ்கில்ஸ் ஹிஸ்டாரியன்ஸ் டெஸ்கிரைப் ஹிம் ஆஸ் த நெப்போலியன் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் சொன்னேன், இவரோட ஒரு முக்கியமான போர், அதே மாதிரி இந்த போரிடும் தந்திரம் இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவரை நெப்போலியன் ஆஃப் இந்தியான்றது அந்த பீரியடில் வந்து இவங்களை அழைச்சாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இவருடைய அந்த நான் சொன்னேன்ல அந்த அந்த சண்டை போடுற முறையை பற்றியும், அதே மாதிரி சண்டை போட்டு நிறைய இடத்த கைப்பற்றியிருப்பார், இவருடைய வெற்றியை பற்றியும் பார்த்தீங்கன்னா இது வந்து எது சொல்லுது அப்படின்னா இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அந்த வெக்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனை கம்போஸ் பண்ணது யார் அப்படின்னா ஹரிசேனா. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமானது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Which of the following Vedic words literally means search for cows and also refers to a battle? Okay, search for cows answer என்னன்னா கவஷனா. ஓகேவா? ஸோ இதில் ரிக்வேதிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஜுவல்ஸு, அதே மாதிரி காரு, இந்த மாதிரி வீடு இதெல்லாம் இருந்தாக்கா ஓகே ஒரு வசதியான ஒரு ஆள், ஒரு வெல் செட்டிலான ஆளுன்ற மாதிரி சொல்கிறோமோ, ரிக்வேதிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா கேட்டில் வச்சிருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிலான ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ யார் வீட்டிலலாம் மாடு இந்த மாதிரி கால்நடைகள்லாம் இருக்கோ அவங்க வீடு தான் பார்த்தீங்கன்னா வசதியான வீடுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த மாடுகளை நிறையா போய் என்ன பிடிச்சி நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக மாடுகளை தேடி போக ஆரம்பிச்சாங்க. அதுதான் சர்ச் ஃபார் கவுஸ். அதோடைய நேம் தான் பார்த்தீங்கன்னா கவேஷனா அப்படின்றது. அதாவது மாடுகளை தேடி போய் சண்டை போட்டு மாடை வந்து கூட்டு வர்றது, இதுதான் பார்த்தீங்கன்னா கவேஷனா. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து நடக்கும் ட்ரைப்ஸ்க்கு இடையில. ஏன்னா இப்போ தான் சொன்னேன் இந்த மாடை வந்து நம்ம பிடிச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவேஷனான்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா கவிஸ்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை வந்து கான்ஃப்ளிக்ஸ் ரிலேட்டட் டு கேட்டில், இந்த அதான் சொன்னேன்ல இந்த கேட்டிலுக்காக போய் சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா அதுக்கான டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா கவேஷனா அண்ட் கவிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The Vardhana dynasty was known by which of the following names? ரொம்ப முக்கியமானது. வர்தனா டைனஸ்டியை வந்து என்ன நேமில் வந்து இதில் சொல்லுவாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. என்னதுன்னா புஷ்யபூதி டைனஸ்டி. ஓகேவா? புஷ்யபூதி டைனஸ்டியோட இன்னொரு நேம் தான் பார்த்தீங்கன்னா வர்தனா டைனஸ்டி. ஓகேவா? இதில் ஒரு முக்கியமான ரூலர் இருக்காங்க, அவர்கிட்ட இருந்து அவரை வச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நிறையா வந்து கேட்பாங்க, அதையும் பார்த்துடலாம். ஓகே, வர்தனா டைனஸ்டி. ஸோ இது வந்து புஷ்யபூதி டைனஸ்டின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா இதை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா புஷ்யபூதின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வர்தனா டைனஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. அதனால அவர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா புஷ்யபூதி டைனஸ்டி அப்படின்ற மாதிரியும் இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரூல் பண்ணது, அதாவது இந்த டைனஸ்டி மெயினாக எங்கே ரூல் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனேசர்ன்ற இடத்துல தான் வந்து ரூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய கேபிட்டலை வந்து எங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னௌஜ்ன்ற ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான ரூலர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹர்ஷவர்தனா.
ஓகேவா. ஸோ இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரூலரு. இவரை பற்றி வந்து கொஷின் நிறையா வந்து கேட்பாங்க. அதனால் ஹர்ஷாவை பற்றி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி இவர் ரூல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 606லேருந்து 647 CE. ஸோ அந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரூல் பண்ணது. மெயினாக வந்து எங்கே ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவை தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரூல் பண்ணது. ஓகேவா. அடுத்த கொஷின். Which of the following Jain council was held at Vallabi, குஜராத்தில் உள்ள வல்லாபி, under the chairmanship of தேவர்தி சமஸ்ரமணா. ஸோ அவருடைய சேர்மன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வல்லாபியில் நடந்த ஜெயின் கவுன்சில் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பாட்லிபுத்ரால, செகண்ட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னாக்கா வல்லாபியில். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட். அதுக்கப்புறம் டூரிங் த குப்தா பீரியட் ஹூ வாஸ் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த குப்தா ஆர்மி. கமாண்டர் இன் சீஃப் குப்தா பீரியடில் பார்த்தீங்கன்னா கமாண்டர் இன் சீஃபாக வந்து யார் இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகா சேனாபதி. சேனாபதி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மியோடைய கமாண்டர் இன் சீஃப். ஓகேவா. ஸோ அது போக இதில் நிறையா போஸ்ட் இருக்குது. இதில் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எதுனாலும் கேட்கலாம். இந்த சேனாபதி மகா சேனாபதி தான் கமாண்டர் இன் சீஃப்ன்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி விக்ரிகா அது பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஃபார் வார் அல்லது ஃபாரின் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்த்வி கிரஹிகா. அடுத்து குமாரமத்யா அவர் வந்து ஒரு ஹை ரேங்கிங் ஆஃபீஷியல்ஸ் அசிஸ்டிங் த கிங். அதுக்கப்புறம் இந்த அமத்யா ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அமத்யா இவர் யார் அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாமத்யா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஷியல். அதுக்கப்புறம் உபரிக்கா ப்ரொவின்ஷியல் கவர்னர் ரொம்ப முக்கியமானது. இந்த உபரிக்கா ப்ரொவின்ஷியல் கவர்னர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷயபதி ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஒரு இந்த மாவட்டத்தோடைய ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விஷயபதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆயுக்தகா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டிங் த ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் தண்டபஷிகா அஃபிஷியல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லா அண்ட் ஆர்டரை வந்து ரெஸ்பான்சிபிள், அதாவது அதை வந்து அதுக்கான ஒரு இன்சார்ஜ் அல்லது அதுக்கு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆஃபீஸர்னு பார்த்தீங்கன்னா தண்டபஷிகா. அதுக்கப்புறம் மகா தண்டநாயக்கா அவங்க வந்து சீஃப் ஜுடிஷியல் ஆர் மிலிட்ரி ஆஃபீஸர். ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த குப்தா பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஒவ்வொரு போஸ்டோடைய நேமும் எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் கேட்டது மகா சேனாபதி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அமத்யா உபரிக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமானதான். இது எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது during which of the following dynasties was the கைலாசா டெம்பிள் அட் எல்லோரா பில்ட். எந்த டைனஸ்டியில் பார்த்தீங்கன்னா கைலாச டெம்பிள் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ இது அடிக்கடி கேட்குறாங்க இந்த கொஷின். ராஷ்டிரகூட்டாஸ். ஓகேவா. ராஷ்டிரகூட்டா டைனஸ்டியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கைலாஸ் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதோடைய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த கைலாஸ் டெம்பிள் எங்கே இருக்குன்னா எல்லோராவில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதை வந்து யார் பீரியடில் பில்ட் பண்ணாங்கன்னா ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி. இது சொல்லியாச்சு. இதை கட்டினது யார் அப்படின்னு யாருடைய பீரியடில் கட்டினாங்க அப்படின்னா கிருஷ்ணா ஒன். ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணா ஒன் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கைலாஸ் டெம்பிள் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதோடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இட் இஸ் எ மோனோலித்திக் ராக்கட் டெம்பிள் கார்வ்டு ஃப்ரம் எ சிங்கிள் ராக். இது வந்து மோனோலித்திக் ராக்கட் டெம்பிள், அதாவது ஒரே பாறையிலிருந்து ஒரே கல்ல இருந்து செஞ்ச ஒரு கோயில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கைலாஸ் டெம்பிள்ன்றது. ஓகேவா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மோனோலித்திக் டெம்பிள் இன் த வேர்ல்டு. ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா இதான் பார்த்தீங்கன்னா இதோடைய சிறப்பம்சமே. அதனால தான் இதை வந்து இதை கேட்பாங்க. மோனோலித்திக் ராக்கட் டெம்பிளுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கூட கேட்கலாம். ஓகேவா. ஸோ கைலாஸ் டெம்பிள் ஏன்னா ஒரே பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த டெம்பிள் வந்து எந்த காடுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்கன்னா சிவா. கைலாசநாதர்னாலே சிவன் தான். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லோரா கேவ் இருக்குது பார்த்தீங்களா, இது புத்திஸ்ட், ஹிந்து, அதே மாதிரி ஜெயின் மோனுமெண்ட்ஸ் இந்த 3 பேருக்கான ஒரு என்ன சொல்கிறது
ஸோ ஒரு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஈக்குவாலிட்டியாக ஒரு 3 பேருக்கும் ஒரு சமத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆரம்பிச்சப்பட்ட ஒரு கேவ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இந்த கேவில் தான் கைலாஸ் டெம்பிள் வந்து இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவா டெம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்லவா டெம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ராக்கட் டெம்பிள் தான். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாபலிபுரம் டெம்பிள் செட்டு, மகாபலிபுரம். ஓகேவா? ஸோ மகாபலிபுரமில் உள்ள கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லவா டைனஸ்டி பீரியடில் கட்டினது தான். அதுக்கப்புறம் சோழா டைனஸ்டியில் கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இங்கே வந்து நம்ம இந்த ராக்கட் டெம்பிள்னு சொன்னோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சோழா பீரியடில் கட்டினது எல்லாமே திராவிடியன் டெம்பிள். திராவிடியன் மாடலில் வந்து கட்டின டெம்பிள்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சை பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது இதுக்கு எக்ஸாம்பிள். எங்க அப்படின்னா தஞ்சாவூர். அதுக்கப்புறம் இந்த சாளுக்கியா பீரியடில் கட்டின முக்கியமான டெம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியம். பதானி, ஐஹோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாடக்கல். இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பீரியடில் வந்து பில்ட் பண்ணாங்கன்னா சாளுக்கியா பீரியடில். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஐஹோல் டெம்பிள் வந்து எந்த பீரியடில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ கைலாஸ் டெம்பிள் வந்து எந்த டைனஸ்டியில் கட்டினாங்கன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மூணையுமே படித்து வச்சுருங்க. பட்டாடக்கல் டெம்பிள் வந்து யாருடைய பீரியடில் வந்து பில்ட் பண்ணாங்க, எந்த டைனஸ்டியில் வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த மௌரியாஸ் விச் டைனஸ்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த புஷ்யமித்ர சுங்கா, எ கமாண்டர் இன் சீஃப் ஹூ கில்டு த லாஸ்ட் மௌரியன். ஓகே, நேம்லேயே இருக்கு. மௌரியாவுடைய ஃபால்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா வந்து மௌரியன் ரூலரான கடைசி ரூலரை வந்து கொண்டுட்டு வந்து எந்த டைனஸ்டி வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. நேம்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது, என்னதுன்னா சுங்கா டைனஸ்டி, புஷ்யமித்ர சுங்கா. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா சுங்கா டைனஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவர் இந்த புஷ்யமித்ர சுங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மௌரியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா இவர் கமாண்டர் இன் சீஃபாக இருந்தார். இப்போ தான் நான் பார்த்தோம் மகாசேனா பார்த்தீங்கன்னா என்னது கமாண்டர் இன் சீஃப்னு பார்த்தோம்ல. ஸோ கமாண்டர் இன் சீஃபாக இருந்தவர் அந்த டைனஸ்டிலேயே பார்த்தீங்கன்னா கடைசி ரூலரான பிரகத்ரதா, ரொம்ப முக்கியமானது. மௌரியன் ரூலரில் கடைசி ரூலர் யாருன்னு கேட்பாங்க, பிரகத்ரதா. அப்படி பிரகத்ரதாவை என்ன பண்ணார்னா கொண்டுட்டு இந்த சுங்கா டைனஸ்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருப்பார்னா 185 BCயில் வந்து சுங்கா டைனஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய கேபிட்டல்ல பார்த்தீங்கன்னா பாடலிபுத்ரா. சுங்கா டைனஸ்டியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பாடலிபுத்ரா. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. அதுக்கப்புறம் which of the following dynasties initiated the practice of lands granted to brahmanas. முக்கியமானது, நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா lands granted to brahmanas, இது ஒரு கொஷினே கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது யார் பீரியடில், சதவாகனா பீரியடில். நான் ஃபஸ்ட்டு அந்த முன்னாடியே ஒரு மூணு நாலு கொஷின் கிட்டக்கே பார்த்தீங்கன்னா இதை நான் சொன்னேன், இந்த கொஷின் வந்து இதை கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. லேண்ட் கிராண்ட்ஸ் டு பிரம்மனாஸ், அது யார் பீரியடில் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சதவாகனா பீரியடில் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து அந்த பிரம்மனாஸ் அவங்களுக்கு பிராமின்ஸ்க்கு வந்து லேண்டை வந்து கிஃப்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த ப்ராக்டிஸை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இந்த சதவாகனா பீரியடில் தான். ஸோ அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, பிராமதேயா. ஓகேவா? லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ், இது வந்து நேமே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிராமதேயா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சாத்தவாகனாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரூல் பண்ண ரீஜன் எந்த ரீஜன்றது கேட்டிருக்காங்க கொஷின். இது வந்து டெக்கான் ரீஜனை தான் மெயினாக வந்து இவங்க வந்து ரூல் பண்ணது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இவங்க வந்து லேண்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்களா, இதனால இந்த புது ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து
ஒரு என்ன சொல்கிற அடித்தளம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதவாகன பீரியட்ல தான். ஏன்னா இவங்க லேண்ட்ஸை வந்து நிறையா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சனால அங்கே போய் நிறைய செட்டில் ஆக ஆரம்பிச்சு நிறைய ரீஜனில் வந்து இவங்க ஸ்ப்ரெட் ஓவர் ஆக ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவங்க லேண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கிராண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் காப்பர் பிளேட் அண்டு ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சதவாகன பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து இனிஷியேட் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. இந்த ஆரம்பிச்சது இந்த ப்ராக்டிஸ், இந்த லேண்ட்ஸை வந்து பிராமணாஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து இனிஷியேட் பண்ணது இவங்க பீரியடில். அடுத்து அதை ஃபாலோ பண்ணதும் குப்தாவும் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா? குழம்பிடக்கூடாது. ஃபாலோ பண்ணது குப்தாவும் ஃபாலோ பண்ணாங்க. பட் இனிஷியேட் பண்ணது யாருன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? இது யாருன்னா சாதவாகனஸ் தான். அதுக்கப்புறம் which of the following kings of the Kalinga in the 2nd century BC professed Jainism in India? ஓகே. ஸோ இந்தியாவில் ஜெயினிசம் வந்து அந்த ப்ரொஃபஸ் பண்ண காளிங்காவுடைய கிங்கு, கீழே உள்ள இந்த காளிங்காவுடைய கிங் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்வேலா. ஸோ ரொம்ப முக்கியமானது. கர்வேலா தான் பார்த்தீங்கன்னா இவர் காளிங்காவோட ஒரு ரூலரு. ஸோ ஹி வாஸ் த ஃபாலோவர் அண்டு பேட்ரன் ஆஃப் த ஜெயினிசம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கர்வேலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, இது வந்து இந்த கர்வேலாவுடைய மிலிட்ரி கேம்பைன்ஸ் அண்டு பப்ளிக் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெயினிசம் வந்து இந்த ஃபாலோ பண்ண இதை பற்றிலாம் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இதை ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அசோகான்றவர் பார்த்தீங்கன்னா பிந்துசாராவுடைய பையன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட்சன் ஆஃப் சந்திரகுப்தா. ஸோ சந்திரகுப்தா மௌரிய அவருடைய கிராண்ட்சன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் which military division had become rare in the warfare during the Gupta period despite being the part of the army in text? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா குப்தா பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மியில் பழக்கத்தில் இருந்தும் அதை ரேராக பயன்படுத்தினது எந்த இதுன்னு கேட்குறாங்க, எந்த வார்ஃபேர் முறை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் நடக்கும். குதிரைப்படை, யானைப்படை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலாட்படை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேரியட்டு தேரில் போய் சண்டை போடுறது, இந்த மாதிரி நிறைய விதத்தில் நடக்கும். அதில் எது வந்து ரேராக பயன்படுத்தினாங்க குப்தா பீரியடில் அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா சேரியட்டு தான். ஓகேவா? ஸோ குப்தா பீரியடில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா இந்த இன்ஃபேண்ட்ரி இருந்துச்சு, கேவல்ட்ரி இருந்துச்சு. கேவல்ட்ரின்றது இந்த குதிரையில் போய் சண்டை போடுறது, அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் வச்சு சண்டை போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரியட்ஸு இந்த தேர் ரதம் அதில் போய் சண்டை போடுறது, இது எல்லாமே இருந்தது. ஆனால் இவங்க பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த சேரியட்ஸை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கேவல்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது குதிரையில் போய் சண்டை போடுற இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருந்தனால பார்த்தீங்கன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வாருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்களே தவிர இந்த சேரியட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ குப்தா பீரியடில் எது அதிகமாக இந்த போரில் வந்து பயன்படுத்தினாங்கன்னு கூட கேட்கலாம். இப்போ எந்த ரேர்ன்னு பார்த்தீங்கன்னா சேரியட்ஸு, எது வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்க இது பண்ணாங்க அந்த வாருக்கு வந்து பயன்படுத்தினாங்க, எந்த ப்ரொசீஜர் எந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கேவல்ட்ரி. ஓகேவா? ஸோ அந்த வார்ஃபேரை தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெயினாக வந்து ஃபாலோ பண்ணது. ஓகேவா? ஏன்னா அது நல்லா எஃபெக்டிவாகவும் வேகமாக வந்து மூவ் ஆகி ஃபாஸ்ட்டாக போய் நம்ம சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தனால ஸோ இந்த கேவல்ட்ரி இதை தான் பார்த்தீங்கன்னா குப்தா பீரியடில் வந்து ஃபாலோ பண்ண ஒரு நடைமுறையாக வச்சுருந்தாங்க. ஓகேவா? அடுத்து the Visuddhimagga, a key Buddhist text. Visuddhimagga, ஓகேவா? அப்படின்னா ஒரு புத்திஸ்ட் டெக்ஸ்ட்ன்றாங்க. அதை வந்து கீழே உள்ள இந்த 4 பேர்ல யார் வந்து அதை எழுதுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விசுத்திமகா அப்படின்ற புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து எழுதுனது யார் அப்படின்னா புத்த கோஷா தான் பார்த்தீங்கன்னா இந்த விசுத்திமகா அப்படின்ற இந்த புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த விசுத்திமகா அப்படின்னா என்னன்னா த பாத் ஆஃப் த பியூரிஃபிகேஷன்.
பாத் ஆஃப் பியூரிஃபிகேஷன் அதுதான் பார்த்தீங்கன்னா விஷுதி மகா அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து புத்திஸ்டோடைய ஃபிலாசபி, எத்திக்ஸு, அதே மாதிரி மெடிடேஷன் ப்ராக்டிஸு, ஸோ இதை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லலாம், பாத் ஆஃப் பியூரிஃபிகேஷன்ன்றது இதோட மீனிங். ஓகேவா? ஸோ அதை எழுதுறது யார் அப்படின்னாக்கா புத்த கோஷா. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த வாசுபந்து வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்றது முக்கியம். இவர் வந்து என்ன புக் எழுதினார்னா அபிதர்ம கோஷான்ற புக் எழுதினது யாரு அப்படின்னாக்கா இந்த வாசுபந்து தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாகார்ஜுனா எழுதின முக்கியமான புக்கு பார்த்தீங்கன்னா மூலமத்திய மககரிக்கா அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னாக்கா நாகார்ஜுனா. ஓகேவா? இதுல இந்த அபிதர்ம கோஷான்றது முக்கியமானது, எழுதினது யாருன்னா வாசுபந்து. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். During the Mauryan period, the village headman in North India was known by village headman North India Gramika. ஸோ வில்லேஜ்னா கிராமம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லேஜ் ஹெட்மேன் இன் நார்த் இந்தியா மௌரியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஹெட்மேன் வந்து கிராமிகான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் மௌரியன் பீரியடில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வில்லேஜ் ஹெட்டு பார்த்தீங்கன்னா கிராமிகா. அதே மாதிரி கோபான்றது பார்த்தீங்கன்னா வில்லேஜோட சூப்பர்வைசர் ஆஃப் த வில்லேஜ், அவங்கள தான் பார்த்தீங்கன்னா என்னதுனாக்கா கோபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜுகா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ராஜுகான்றது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா ராஜுகா அப்படின்ட்டு. நான் ராஜுகா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாமத்ரான்றது ஹை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் பை கிங். ஸோ ஒரு அரசரால் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகாமத்ரான்றது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, இதில் எதுனாலும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது, சோசியல் லைஃப் இன் வேதிக் பீரியட் வாஸ் டிவைடட் இன் ஹவு மெனி ஆஷ்ரமாஸ். ஓகே, ஸோ வேதிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா சோசியல் லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரிவாக பிரிப்பாங்க. அந்த 4 பிரிவை சேர்த்து தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஷ்ரமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றது நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேதிக் சோசியல் சிஸ்டம் டிவைடட் இன் ஹியூமன் லைஃப் இன்டு 4 ஸ்டேஜஸ். அந்த 4 ஸ்டேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆஷ்ரமாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 4 ஸ்டேஜ் என்னென்னு கேட்பாங்க. அந்த 4ல் ஒன்றையும் கொடுத்து இது வந்து எது ரிலேட் ஆனது அப்படின்றது கேட்பாங்க. அது என்னன்னா பிரம்மச்சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னியாசா. இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா இதுவுடைய என்ன சொல்கிறது, இந்த 4 ஸ்டேஜ் ஆஃப் இந்த சோசியல் லைஃப் இன் வேதிக் பீரியட். ஓகேவா? அதாவது 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஷ்ரமாஸ் மெயினாக. ஓகேவா? ஸோ இதில் கிரகஸ்தா அப்படின்னா அது ரிலேட்டட் டு என்னன்றது கேட்பாங்க. அதாவது ஸோ மேரேஜ், ஃபேமிலி லைஃப், சோஷியல் டியூட்டிஸ் இதை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இந்த கிரகஸ்தான்றது. சன்னியாசான்றது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், துறவி வாழ்க்கை அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை மீன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசான்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியா அப்படின்னா பீரியட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டிசிப்ளின். வனப்பிரஸ்தா அப்படின்னா கிராஜுவல் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதில் கொஷின் எப்படினாலும் கேட்கலாம். இங்கே கேட்டது பார்த்தீங்கன்னா வேதிக் பீரியடில் சோஷியல் லைஃப்பை எவ்வளோ டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4ன்றது தெரியும். அந்த 4உடைய நேம் என்னன்னு கேட்பாங்க. இதில் டேரெக்டாகவே அந்த எத்தனை ஆஷ்ரமாஸ்னே கொடுத்துட்டாங்க. அந்த 4 ஸ்டேஜை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னே கூட கொஷின் இருக்குது. ஆஷ்ரமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 4 ஆஷ்ரமாஸில் ஒவ்வொன்றும் எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?